ஆல்ரைட். ஸோ இது வரைக்கும் இந்த ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேமிங் மாடலிங்கோட டூல்ஸ் பார்த்தோம். ஃபவுண்டேஷன் டூல், வால் டூல், காலம் டூல், பீம் டூல், ஃப்ரேமிங் டூல், பிரேசிங்ஸ், அப்புறம் பீம் சிஸ்டம், வேறு என்ன பார்த்தோம், அண்டு கனெக்ஷன்ஸ் அண்ட் ஸ்டீல் மாடிஃபையர்ஸ் நம்ம இன்னும் பார்க்கல. ஸோ அவ்வளோ டீப்பாக போகணும் அப்படின்னு நமக்கு தேவை இருக்காது. ஒருவேளை நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஸ்டீல் மாடிஃபையருக்காக ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறேன், அது பாருங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பிட்ச்டு ரூஃப் ஃப்ரேமிங் மாடலிங். இந்த மாதிரி ஒரு டைப்பில் வந்து நமக்கு ரூஃப் மாடல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகே, ரூஃப் ஆர்கிடெக்சர் ரூஃப் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பட் அதுக்கு வந்து சப்போர்ட்டிங் எலமெண்ட்ஸ், ஒரு ஃப்ரேமிங், ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேமிங் எப்படி வரும் அப்படின்னு பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம். ஏன்னா இது வந்து ஒரு கூடு பின்னுற மாதிரி. ஸோ அது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இப்போது ஸோ லேர்னிங் த லாஜிக் அண்ட் கான்செப்ட், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா எதனாலும் பண்ணிடலாம், ரைட்? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, we are focusing on the கான்செப்ட். ஒரு ஆர்கிடெக்சர் மாடல் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இதில் எலிவேஷன்ஸ் எனக்கு எத்தனை லெவல் இருக்குது? லெவல் 0, லெவல் 1. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஃப்ரேமிங் பண்ணுறேன். ஃப்ரேமிங் பண்ணும்போது எனக்கு ஏதாவது ஒரு காலம் எல்லாம் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ லெவல் 0க்கு போயிட்டு ஒரு வால் எடுத்து வரைகிறேன். ஓகே, லெட்ஸ் சே இது வந்து கிளியர் 7 meters. இது வந்து ஒரு 16 மீட்டர்ஸ்னு வச்சு, இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு ரூஃப் போட போகிறோம். லெட்ஸ் கோ டு ரூஃப் பை ஃபுட் பிரிண்ட். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம், ஒரு ரூஃப் ஆஃப் செட் வச்சு வரைகிறோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 சைடு மட்டும் ஸ்லோப் வச்சு நான் வந்து சொல்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து ரூஃப். ஒரு செக்ஷன் எடுப்போம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ரூஃப் இருக்குது. எடிட் டைப்பில் போனால் ஸ்ட்ரக்சரில் இதில் நிறைய லேயர்ஸ் இருக்குது. இது வந்து கடைசி லேயர் 2 to 5. அதுக்கப்புறமா ஒரு மெட்டல் பேனல் இருக்குது. இதில் வந்து பர்லின் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து பர்லின். இதுக்கு மேலே இருக்கிறது வந்து ஒரு மெட்டல் பேனல். அதுக்கு அடுத்தது ரிஜிட் இன்சுலேஷன், அதுக்கப்புறம் ரூஃபிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பர்லினோட திக்னஸ் வந்து 225. அப்படின்னா மெயின் பீம் வந்து இதுக்கு கீழே இருக்கும். பர்லின் இந்த இடத்துல இருக்கும், அதுக்கப்புறம் மெட்டல் ஷீட் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட அளவு. இது வந்து ஃபைன் டீட்டெயில் அப்படின்னு கொடுத்தாச்சுன்னா இந்த மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ இதில் ஸோ ஆர்கிடெக்சர் ரூஃப் வரைகிறது ரொம்ப ஈஸி. பட் அதில் சப்போர்ட் வரைகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன கஷ்டம்னா இது வந்து டைம் டேக்கிங் எஃபர்ட். அது கூட கொஞ்சம் ஈஸியாகவே பண்ணலாம். ஓகே, பாருங்கள், இது வந்து ஒரு மேலே வந்து ஒரு ஷிங்கிள் இல்லைன்னா வேறு ரூஃபிங் மெட்டீரியல் வந்து போடுறோம் அப்படின்னா இங்கே வந்து கீழே வெதர் ப்ரூஃபிங்காக ஒரு 220, அதுக்கப்புறம் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 20 mm ஒரு மெட்டல் பேனல், அதுக்கு கீழே வந்து பர்லின் இருக்குது 225. இதுக்கு கீழே என்ன இருக்கும், மெயின் பீம்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ மெயின் பீம்ஸு
இந்த காலமில் வந்து இருக்கணும். ஸோ இட் லுக்ஸ் லைக் அ ட்ரெஸ் மாதிரி ஒரு ஐட்டம்ஸ் இருக்குது. அதை நம்ம எப்படி மாடல் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். லெவல் 0 ரைட். இப்போ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு காலம்ஸ் ப்ளேஸ் பண்ணுவோம். காலம் ப்ளேஸ் பண்ணும்போது காலம் எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. பிளேஸ்மெண்ட் பிளான் லெவல் 0. ஓகே, இது பீம் எடுத்திருக்கேன்னா எஸ்கேப் காலம். ஸோ இது வெர்டிகல் காலம். காலம் வந்து தெரியல பிகாஸ் இது வந்து ஆர்கிடெக்சர் டிசிப்ளின். இப்போவும் ஒன்றும் தெரியல. லெட்ஸ் கோ டு வியூ 3D வியூ. ஸோ காலம் வந்து கீழே வந்திருக்கு, அதனால தான் தெரியல. லெவல் 1 வரைக்கும் அப்படின்னு வச்சுக்கோம். ஓகே, இது வந்து 1500. ஏன்னா இது வந்து ஸ்டீல் காலம். ஓகே, ஓகே, எனக்கு புரியுது. கோஆர்டினேஷன், இதோட வியூ ரேஞ்ச் என்ன, 1500. 1500ல கட் பண்ணுறோம். பட் காலம் வந்து அதுக்கு மேலே இருக்குது. லெவல் 0. இப்போ காலம் வந்து விசிபிளாக இருக்குது. ஓகே, இதை காலாம காப்பி பண்ணுறேன். ஆயின் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேமிங் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். காலம் காப்பி 1 2 3. இப்போ டைமென்ஷன் எடுத்து இதை வந்து ஈக்குவலாக ப்ளேஸ் பண்ணுவோம். 1 2 3. செலக்ட் ஈக்குவல். ஓகே, இது வந்து ஒரு நல்ல டெக்னிக். ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு காலம் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி ஜஸ்ட் மிரர் பண்ணுவோம். மிரர், டேக் a center point, mirror. Elements will be deleted. What's going to be deleted? Okay, so these elements when I mirror இங்கே காப்பி அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மிரர் பண்ணணும். ஓகே, வியூ 3D வியூ. ஸோ இதெல்லாம் தான் என்னோட காலம்ஸ், ரைட். ஸோ காலம்ஸ்க்கு வந்து ஃபவுண்டேஷன் எப்படி போடணும் அப்படிலாம் பார்த்தோன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. காப்பி பண்ணலாம், அலைன் டு த சேம் பிளேஸ் கொடுத்து இது வந்து லெவல் 0லேருந்து லெவல் 0 300. காலமோட டைப்பு வந்து ஒரு கான்கிரீட் டைப் வந்து கொடுக்கலாம். இன்சர்ட் லோட் ஃபேமிலி, structural columns, structural column, concrete, rectangular column, open. இப்போ இந்த கீழே இருக்கிற காலம் எல்லாம் எடுத்து அதோட டைப்பு ஒரு 300/450. ரொம்ப சின்னதாக இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி பெடஸ்டல் வரும். இந்த பெடஸ்டலுக்கு கீழே நமக்கு ஃபவுண்டேஷன் வருது. செலக்ட், இதுக்கு கீழே வந்து ஃபவுண்டேஷன் வரும். ஐசோலேட்டட் ஃபவுண்டேஷன், ஸ்ட்ரக்சரல் ஃபவுண்டேஷன், ரெக்டாங்குலர் ஃபவுண்டேஷன் லோட் பண்ணிவிட்டு அட் காலம்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணி எல்லா காலமையும் செலக்ட் பண்ணணும்.
பாருங்கள், ஸ்ட்ரக்சரல் காலம் லெவல் 0ல் இருக்குது. ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, காலம்க்கு கீழே போகுது. இது என்ன சொல்கிறாங்க, அண்ட் அட்டாச்டு ஃபவுண்டேஷன் வில் பி மூவ் டு த பாட்டம் ஆஃப் காலம். ஓகே, எல்லா ஃபவுண்டேஷனுமே பாட்டம் ஆஃப் காலம்க்கு தான் அட்டாச்சாக இருக்கும். காலமோட பேஸை வந்து நீங்கள் ஜாஸ்தி பண்ணிங்கன்னா ஃபவுண்டேஷனும் மூவ் ஆயிரும். பார்த்தீங்களா? -1500. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் பெடஸ்டல் இருக்குது, பெடஸ்டலுக்கு மேலே நமக்கு என்ன இருக்குது, ஸ்டீல் காலம்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஸ்டீல் காலம் வந்து மெயின் பீமை நம்ம போடணும். ஸ்டீல் காலம்க்கு மெயின் பீம் எப்படி போடணும், இந்த மாதிரி ஒரு செக்ஷன் எடுத்துக்கோங்க. செக்ஷன் எடுத்துகிட்டு ஈவன் செக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிரிட் ஒன்று வரைங்க. தட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஏன்னா நமக்கு வந்து ஒர்க் பிளேன் செட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா ரெஃபரன்ஸ் பிளேன் போடணும். நான் வந்து 2 மெத்தட் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒரு கிரிட் வரைவோம். 2 மெத்தட் இருக்குது. ஒருவேளை ஒரு கிரிட் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கிரிட் எடுத்துக்கலாம். கிரிட் எடுத்ததுக்கப்புறம் இந்த கிரிட்டுக்கு வந்து எலிவேஷன் போடணும். வியூ, எலிவேஷன், ஃப்ரேமிங் எலிவேஷன். இங்கே பாருங்கள், கிரிட் பக்கத்தில் போச்சுன்னா பாருங்கள் அந்த எலிவேஷன் பாயிண்ட் வந்து உட்காரும். ஓகே, இந்த எலிவேஷன் 1 அதுக்கு போயிட்டு பாருங்கள் எப்படி தெரியுது பாருங்கள். இப்போ எனக்கு என்ன வேணும்னா இதில் பீம் வந்து வரையணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நமக்கு என்ன மெம்பர் வேணுமோ அதை வந்து லோட் பண்ணணும். இன்சர்ட், லோட் ஃபேமிலி, ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேமிங், ஃப்ரேமிங்கில் ஸ்டீல். ஸோ ஸ்டீலில் வந்து எனக்கு எந்த மாதிரி மெம்பர் வேணும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். மோஸ்ட்லி இது வந்து ஐ செக்ஷனாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து டபிள்யூ வைட் ஃப்ளஞ்ச் வந்து எடுத்துக்கலாம். ஓப்பன். ஸோ இதில் ஒரு சைஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன்னா, எனக்கு என்ன சைஸ்ன்னு எனக்கு தெரியாது. ஸோ பெட்டர் எல்லா சைஸையுமே செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறேன். இப்போது ஸ்ட்ரக்சரில் போயிட்டு பீம் அப்படின்னு செலக்ட் பண்ணும்போது கீழே வந்து ஸ்ட்ரக்சரல் யூசேஜ் அப்படின்னு இருக்குது. இதில் ப்ரைமரி அப்படின்னு போட்டு பிக் லைன் மெத்தடில் கிரிட் 1 தான் பிளேஸ்மெண்ட் பிளேன். ப்ரைமரி நம்ம லாக் பண்ணணும் அப்படின்னா அந்த பிளேஸை வந்து லாக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து என்ன ஜஸ்டிஃபிகேஷன் டாப் அப்படின்னு இருக்குது. இப்போது இந்த பாருங்கள், இதை பிக் பண்ணால் போதும் அந்த பீம் வந்துடும். இதில் வந்து cannot create அப்படின்னு இருக்குது. சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக பண்ணிக்கலாம். cannot create அப்படின்னு வருது. இப்போ cannot create அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி வரைஞ்சி பாருங்கள். ஸ்ட்ரக்சர், பீம். இப்போ ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சாச்சுன்னா வந்துடும். பட் ஆனால் வந்து இதில் வந்து இங்கேருந்து இங்கே வர மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரக்சரில் போயிட்டு நீங்கள் பிரேஸ் அப்படின்னு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா ஈஸியாக வரும். பட் என்னாவது எனக்கு ஸ்னாப் பாயிண்ட் எடுக்க முடியல. ஓகே, ஸ்னாப் பாயிண்ட் எடுக்க முடியலன்னு என்ன பண்ணணும், ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரக்சரில் போயிட்டு ரெஃபரன்ஸ் பிளேன் அப்படின்னு கொடுக்கணும். ஓகே, இது ஒரு மெத்தட். ஓகே, ரெஃபரன்ஸ் பிளேன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கேன். இது ரெஃபரன்ஸ் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே,
ஸோ இதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு ரெஃபரன்ஸ் பிளேன் கொடுக்கணும். ஸ்ட்ரக்சர் ரெஃபரன்ஸ் பிளேன். ஓகே, அந்த ரெஃபரன்ஸ் பிளேனுக்கு வந்து ஒரு பேர் கொடுக்குறேன், ரெஃபரன்ஸ் 2. ஓகே, க்ளோஸ் இன்ஆக்டிவ். இதில் இந்த சைட் வியூ போனீங்கன்னா ரெண்டு வியூவையும் சேர்த்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் டைல் வியூ போய்க்கிறேன். ஓகே, இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பிளேன். டேப் வச்சு இதை செலக்ட் பண்ணேன்னா இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பிளேன். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் பிளேனை ஃபாலோ பண்ணி எனக்கு வந்து பீம் உட்காரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஏதாவது ஒரு வியூக்கு போயிட்டு அதில் ஸ்ட்ரக்சர் செட் ஒர்க் பிளேன் அப்படின்னு கொடுத்து அதில் வந்து என்ன பண்ணலாம், ரெஃபரன்ஸ் 1 அப்படின்னு செலக்ட் பண்ண போகிறேன். ரெஃபரன்ஸ் 1னா இந்த பிளேன். ஓகே, ஸோ இந்த பிளேனில் நான் வந்து வரைய போகிறேன். இப்போ நான் வரைகிறேன். ஓகே, ஸ்ட்ரக்சரில் போயிட்டு பீம் அப்படின்னு எடுத்து ஸ்ட்ரக்சரல் யூசேஜ் ப்ரைமரி அப்படின்னு போட்டிருக்கேன். பீம் ப்ரைமரி பீம் ரெஃபரன்ஸ் பிளேன் ரெஃபரன்ஸ் 1. ஓகே, ஸோ இது வந்து இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பிக் லைன் என்ன மெத்தட்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பிக் லைனில் பிக் பண்ண உடனே இங்கே பீம் வந்திருக்கணும். ஆனால் எனக்கு பீம் எங்கே இருக்குன்னு தெரியல. வியூ 3D வியூ போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கே போய் இருக்கு. பட் இது வந்து கரெக்டான பிளேனில் தான் இருக்குது. பட் இது என்னாச்சு, தூரமாக போயிருக்குது. அதுக்கு நான் வந்து கையாலேயே வரைஞ்சிருக்கலாம். ரைட், ஓகே, நோ ப்ராப்ளம். இங்கே பார்த்தீங்கன்னா பீம் பாருங்கள், இந்த பீம் வந்து கரெக்டாக இந்த பிளேனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. நான் திரும்பவும் போகிறேன். திரும்பவும் போயிட்டு ஒரு பீம் வரைகிறேன். ஸ்ட்ரக்சர் பீம் வரைகிறதுக்கு முன்னாடி எஸ்கேப். நீங்கள் எஸ்கேப் கொடுக்கலாம், இல்லைன்னா இந்த ரெஃபரன்ஸ் பிளேன் இருக்குல்ல, இதை இப்படி டைரெக்டாகவும் இப்படி செலக்ட் பண்ணலாம், இல்லைன்னா செட் ஒர்க் பிளேன் இங்கே போயும் செட் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து ரிவிட் 2025. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. பீம் போயிட்டு ரெஃபரன்ஸ் பிளேன் 2 அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு 2னா என்னது, இந்த ரைட் சைடு ரெஃபரன்ஸ் பிளேன். ஸோ இதில் நான் வந்து ஒரு பீம் வரைகிறேன். பாருங்கள், கரெக்டாக அந்த பிளேனுக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ இதுக்கு அடுத்தது எனக்கு என்ன வேணும், இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணணும் இல்லையா. மாடிஃபை போயிட்டு இந்த ட்ரிம் ஆப்ஷன் வச்சு ட்ரிம் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக ஜாயின் ஆயிடும். இப்போ கீழே எவ்வளவு நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அனோட்டேட்டில் போயிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் லைன் டீட்டெயில் லைன் ஒன்று வரைஞ்சிங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். மாடிஃபை எக்ஸ்டெண்ட் இங்கேருந்து இது வரைக்கும். ஓகே, ஸோ சேமாக ஒரே மாதிரி இருக்கும். இது வந்து ஒன் வே ரெஃபரன்ஸ் பிளேன் போட்டு நமக்கு வந்து பீம் வந்து போடுறது. இன்னொரு வழி என்னென்னா, ஒர்க் பிளேனு எடுக்கிறது தான். பட் ஒர்க் பிளேனை எப்படி எடுக்கிறோன்னா, இந்த ஃபேஸை வந்து செலக்ட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி லைன் போட தேவையில்லை. இந்த மாதிரி லைன் போடாமல் சர்ஃபேஸை செலக்ட் பண்ணி அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு 3D வியூ போய்க்கிறேன். 3D வியூ 3D வியூ. ஓகே, இது 3D வியூ. இந்த 3D வியூவில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்ட்ரக்சரில் போயிட்டு இந்த செட் ஒர்க் பிளேன் இருக்கு இல்லையா, இந்த செட் ஒர்க் பிளேனில் செகண்ட் ஆப்ஷன் வந்து பிக்கப் பிளேன். ஓகே, ஸோ ஒன்று நம்ம லிஸ்ட்டில் இருந்து செலக்ட் பண்ணணும், இல்லைன்னா பிக்கப் பிளேன் அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா, ஸோ யூ கேன் பிக் எனி பிளேன். இப்போ பாருங்கள், இந்த ரூஃபில் இந்த கீழே இருக்கிற சர்ஃபேஸை வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ டாப்புக்கு போகிறேன். நான் என்ன பீமை வந்து வரைஞ்சாலும் அந்த பீம் வந்து
அந்த சர்ஃபேஸில் தான் போய் ஒட்டியிருக்கும். ஸோ இதுதான் அடுத்த மெத்தட். ஓகே, இது பாருங்கள், இங்கே வந்து நான் ஒரு பீம் வரைஞ்சிருக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு பீம் வரைகிறேன். ஸ்ட்ரக்சர் செட் ஒர்க் பிளேன் பிக்கப் பிளேன். ஸோ இங்கே நான் வந்து வரைகிறேன். பீம் எடுத்து சும்மா நான் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, இப்போ சைட்டில் போய் பார்த்தேன்னா இது ஒரு பீம், இது ஒரு பீம். எதுக்கு இது சின்ன லைன் மாதிரி தெரியுது? ஏன்னா டீட்டெயில் வந்து கான்கோர்ஸ் ஃபைனில் வச்சா இந்த மாதிரி ஃபைனாக தெரியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ரெண்டையுமே ஒரு லைனில் கொண்டு வரணும். இந்த காலமோட சென்டர் லைனில் கொண்டு வரணும். மாடிஃபை அலைன் காலம் சென்டர் போயிட்டு இந்த பீமோட சென்டர் ஆச்சா, அண்ட் காலம் சென்டர் அண்ட் பீமோட சென்டர். இது வந்து கரெக்டாக பீமோட சென்டரில் இருக்கணும். அப்புறம் செக்ஷன், இந்த செக்ஷன் மார்க் ரைட் கிளிக் கோ டு வியூ. ஸோ இதுதான் செக்ஷன். இதுலேயும் ட்ரிம் பண்ணலாம். ட்ரிம் பண்ணியாச்சுன்னா கரெக்டாக இந்த மிட்டர் ஜாயிண்ட் வந்து வரும். அப்படி வரல அப்படின்னாச்சுன்னா நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் வந்து 2D லைன் வரைஞ்சிருக்கிறேன். அதே இதை எனக்கு இந்த வியூவில் வந்து காப்பி பண்ணணும் அப்படின்னா இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதுக்காக என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ரெஃபரன்ஸ் பிளேனை வந்து வரைங்க. இந்த ரெஃபரன்ஸ் பிளேனை வந்து வரைஞ்சிங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் பிளேன் எல்லா வியூலையுமே தெரியும். இந்த பேரலாக கட் பண்ணுற எல்லா வியூலையுமே தெரியும். ஒரு ரெஃபரன்ஸ் பிளேன் பர்பண்டிகுலராக கட் பண்ணுற எல்லா வியூலையுமே தெரியும். ஓகே, ஸோ நான் அந்த ரெஃபரன்ஸ் பிளேனை வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். மாடிஃபை எக்ஸ்டெண்ட். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு ரெஃபரன்ஸ். இந்த மாதிரி ஃப்ரேம் போடலாம். ஸோ 2 மெத்தட். ஒன்று வந்து ரெஃபரன்ஸ் பிளேன் போட்டு செட் ஒர்க் பிளேன் கொடுத்து வரைகிறது. இன்னொன்று வந்து பிக்கப் பிளேன் அப்படின்னு கொடுத்து நம்ம சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணி வரைகிறது. இவ்வளோ தாங்க லாஜிக்கு. இது தெரிஞ்சதுன்னா நீங்கள் வரைஞ்சிடலாம். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் இது வந்து பர்லின் எப்படி போடணும் அப்படிங்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? அடுத்து என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். இப்போ நீங்கள் எந்த டைப்பை நீங்கள் எடுத்தோம்னாலும் எடுத்துக்கலாம். செலக்ட் பண்ணுங்கள். பெட்டர் ஒரு குரூப் பண்ணிக்கோங்க. குரூப் 1. ஓகே, இப்போ வந்து ஒரு குரூப் ஆயிடுச்சு. இந்த குரூப் ஆனதை நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். காப்பி ஃப்ரம் 1 பாயிண்ட் டு another பாயிண்ட். எனக்கு இப்போ வந்து எனக்கு ஏதாவது ஒரு நல்ல ரெஃபரன்ஸ் வேணும், காலம் ரெஃபரன்ஸ் வேணும். பெட்டர் நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த ரூஃபை வந்து ஹைடு பண்ணுறேன், டெம்பரரியாக ஹைடு பண்ணுறேன். WH ஆர் இங்கே போயிட்டு இது வந்து டெம்பரரி தான். ஓகே, ஹைடு எலமெண்ட் அப்படின்னு கொடுக்கணும். இப்போ திரும்ப ரிலீஸ் பண்ணோன்னா ரீசெட் அப்படின்னு கொடுத்தா ரிலீஸ் ஆகிடும். இது வந்து டெம்பரரியாக ஹைடு பண்ணுறது, பர்மனெண்ட் ஹைடு கிடையாது. இந்த மாதிரி சியான் கலரில் வந்து பார்டர் தெரியும் டெம்பரரியாக ஹைடு பண்ணோம் அப்படின்னா. இப்போ வந்து இது ஒரு குரூப் ஆகிடுச்சு. இந்த குரூப்பானதை நம்ம வந்து காப்பி பண்ணி வைக்கலாம். ஜஸ்ட்டு காப்பி, இங்கேருந்து இங்கே. ஓகே, 3D வியூ போனால் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து மெயின் பீம். ஸோ இந்த பீமுக்கும் இதுக்கும் இடையில வந்து என்ன கனெக்ஷன் வரும், ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கனெக்ஷன்ஸுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து நம்ம பார்க்குறது வந்து பர்லின் தான். ஓகே, ஸோ பர்லின் பார்ப்போம் நம்ம இன்றைக்கி. இப்போ மெயின் பீம் வரைஞ்சாச்சு. இப்போது நமக்கு டீட்டெயில் என்ன, இந்த இடத்துல வந்து எனக்கு பர்லின் உட்காரணும். பர்லினோட சைஸு 225. அப்படின்னா என்ன பண்ணோம், வியூவில் இன்சர்ட்டில் போயிட்டு லோடு ஃபேமிலி போயிட்டு எனக்கு ஸ்டீலில் வந்து லைட் ஸ்டீல் இருக்கும், லைட்டு கேஜ் ஸ்டீல். இந்த இதில் போயிட்டு இங்கே பர்லின் எடுத்துக்கலாம். ஸோ சி டைப் இருக்கும், இந்த ஜிக்ஸாக் டைப் இருக்கும். இந்த மாதிரி டைப்பை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஜிக்ஸாக் டைப் இருக்கும். ஓகே, லைட் கேஜ் ஜாய்ஸ்ட் அப்படின்னு இருக்குது.
சரி ஓப்பன் அப்படின்னு கொடுத்து நமக்கு என்ன சைஸ்ன்னு தெரியாது. ஸோ பெட்டர் வந்து எல்லாத்தையுமே நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். ஸோ எல்லாத்தையுமே லோட் பண்ணால் உங்களுக்கு ஃபைல் சைஸ் வந்து ஜாஸ்தியாகும். பர்ஜ் பண்ணிங்கன்னா ஃபைல் சைஸு கம்மியாயிரும். இப்போ இப்போ என்ன பண்ணணும்? பர்லின் வரையணும். பர்லின் எப்படி வரைகிறது? 2 மெத்தட் இருக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைடில் நான் வந்து வரையணும். அப்படிங்கிறதுனால ஸ்ட்ரக்சர் போகிறேன். ஓகே, ஸ்ட்ரக்சர் போயிட்டு பீம் எடுக்கிறேன். எடுக்கும்போது இங்கே பாருங்கள், ரெஃபரன்ஸ் பிளேனு செட் பண்ணணும். ரெஃபரன்ஸ் பிளேன் செட் பண்ணும்போது இந்த ரெஃபரன்ஸ் பிளேன் 1 ஆர் 2 அப்படின்னு செட் பண்ணலாம். இல்லைனா பேசிக் ரூஃப் அப்படின்னு கூட செலக்ட் பண்ணலாம். இந்த பேசிக் ரூஃப் வந்து லாஸ்ட்டாக செலக்ட் பண்ண சர்ஃபேஸ். ஸோ எனக்கு வந்து இப்போதைக்கு ரெஃபரன்ஸ் 1 அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ரெஃபரன்ஸ் 1 அப்படின்னா இந்த ரெஃபரன்ஸ் பிளேன் என்னோட பர்லின் கீழேருந்து மேலே வரைக்கும் போகணும். நீங்கள் பாருங்கள் எப்படி வந்து உட்காந்துருக்கு. இந்த வியூவில் வந்து இந்த தெரியுது, இங்கே இருக்குது. இதில் வந்து சரியாக தெரியல, இங்கே இருக்குது. ஓகே, இந்த பக்கமாக இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்? இந்த பர்லினை வந்து மேல் பக்கமாக எடுக்கணும். எனக்கு பர்லினோட சைஸ் என்ன இருக்கணும்? 225 இருக்கணும். C225. இப்போது இந்த பர்லின் வந்து எனக்கு பேஸ், அதாவது இங்கேருந்து இங்கே போகணும். ரெஃபரன்ஸ் வந்து டாப்புக்கு பதிலாக பேஸ் அப்படின்னு மாற்றிருக்கேன். ஸோ ஒரு பர்லின் நீங்கள் வச்சா போதும், அதை நீங்கள் காப்பி பண்ணி ரிப்பீட் பண்ணிக்கலாம். ரிப்பீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டைமென்ஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பர்லின் வந்து ஒரு 150 mm டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ அடுத்த பர்லின் ஒரு 1500 அந்த மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பெட்டர் ஈக்குவல் கூட பண்ணிக்கலாம். நான் திரும்ப திரும்ப பண்ணுறேன், ஏன்னா இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும். ரைட், திரும்பவும் காப்பி பண்ணுறோம். நான் வந்து கீபோர்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணிட்டேன், CO. ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக திரும்பவும் நான் வந்து டூல் எடுத்து வரைகிறேன். ஓகே, ஸோ இதே மாதிரி நான் வந்து இந்த பக்கம் வரையணும்னா நான் வந்து மிரர் பண்ணலாம். பட் மிரர் பண்ணுனா நமக்கு வந்து அந்த ரெஃபரன்ஸு எடுக்காது. ஓகே, ரெஃபரன்ஸ் வந்து காட்டாது. அதனால பெட்டர் நான் இன்னொரு ஒர்க் பிளேன் செட் பண்ணி வரைகிறது பெட்டர். ஸோ இந்த நேரம் நான் பீம் எடுக்கும்போது இந்த மாதிரி லிஸ்ட்டில் இருந்து செலக்ட் பண்ணாமல் என்ன பண்ணுறேன்? அடுத்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன், பிக்கப் பிளேன். ஸோ இதில் வந்து 2 ஆப்ஷனில் நீங்கள் பண்ணலாம். செட் ஒர்க் பிளேன் போயிட்டு பிக்கப் பிளேன் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா இதில் இருந்து பிக்கப் பிளேன் அப்படின்னு டைரெக்டாக நீங்கள் பிக் பண்ணலாம். பிக்கப் பிளேன், எனக்கு பிளேன் வந்து பாட்டம் ஆஃப். ஸோ இதை இந்த ஒர்க் பிளேன் செட் பண்ணதுக்கப்புறம் ஷோ அப்படின்னு கொடுக்கலாம். ஷோன்னு கொடுத்தாச்சுன்னா காட்டும் அந்த ஒர்க் பிளேன். ஸோ இப்படி பார்த்துட்டு ஓகே செட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்? திரும்ப வரையலாம். ஸ்ட்ரக்சர் பீம். ஓகே, ஸோ இது வந்து 225, C225.
ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு எரர் வருது. ஏன் இப்படி எரர் வருது? திரும்ப வரைஞ்சி பார்ப்போம். திரும்பவும் இந்த மாதிரி எரர் வருது. ஏன்னா நாம் வந்து சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணுறதுனால எரர் வருது. அதே இது ரெஃபரன்ஸ் பிளேன் செலக்ட் பண்ணியிருந்தா எரர் இந்த அளவுக்கு எரர் வராது. ஓகே, ஸோ ஒன்று மட்டும் வரைஞ்சா போதும். இது அப்படியே போயிட்டு பாட்டம் அப்படின்னு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு காப்பி பண்ணி வச்சுக்க வேண்டியதான். டோட்டல் எத்தனை வேணும்? 1 2 3 4 5 1. பாருங்கள், ஒவ்வொரு நேரம் வரையும் போதும் நமக்கு நிறைய எரர் வருது. ஸோ அப்படின்னா எந்த மெத்தட் பெஸ்ட்டு? ரெஃபரன்ஸ் பிளேன் வரைகிறது பெஸ்ட். செலக்ட் ஃபஸ்ட்டு வந்து 150. ஸோ செகண்ட் வந்து 1000. இதில் 1000 அகைன். போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். டைமென்ஷன் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணணும்? எனக்கு ரூஃபை விட்டு வெளியே போகக்கூடாது இல்லை? ஸோ அதுக்காக எக்ஸ்டெண்ட் மல்டிபிள் அந்த டூல் வச்சுட்டு எல்லா பீம்ஸையும் உள் பக்கமாக இழுத்து வச்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் பிக்சர் ரூஃப் வந்து வரையணும். ஓவர்ரைடு கிராஃபிக்ஸ் பை கேட்டகரி ஒரு கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி வச்சா உங்களுக்கு நல்லா தெரியும். ஆர்கிடெக்சர் ஷோ ரெஃபரன்ஸ் பிளேன் வந்து அன்செக் பண்ணியாச்சு. இதில் வந்து நல்லா தெரியும். ஓகே, தெரியுதா? இந்த பர்லினுக்கு மேலே என்ன வரும்? ஷீட் வரும். ஸோ ஷீட் வந்து நம்ம வந்து ஓவர் டீட்டெயில் பண்ணணும்னு தேவை கிடையாது. ட்ராயிங்கில் என்னென்ன லைன்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாடல் பண்ணுங்கள். நிறைய லைன்ஸ் வந்து நம்ம 2Dலேயே வரைஞ்சிடலாம். ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் வந்து லெவல் ஆஃப் டீட்டெயில். எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு மாடல் பண்ணணும். ஓவராக டீட்டெயிலாக மாடல் பண்ணியாச்சுன்னா வி ஆர் வேஸ்டிங் அவர் டைம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ செக்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நல்லா தெரியுது. அண்ட் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வேணும்? ஏன்னா எனக்கு இவ்வளோ தான் வேணும் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் பண்ணுறதுக்கு. இந்த ரூஃப் கூட நான் ஆர்கிடெக்சர் ரூஃப் காமிக்கணும்னு தேவை கிடையாது. ஸோ தட்ஸ் வை இதை இதோட நிப்பாட்டிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து நான் இருக்கிற எல்லாம் 10mm ஷீட்டையும் வரைய போகிறேன், அதுக்கு மேலே இருக்கிற உள்ளன் லேயர் வரைய போகிறேன், அதுக்கு மேலே இருக்கிற ரூஃப் வரைய போகிறேன் அப்படின்னா ரூஃபுக்கு என்ன காம்பனண்ட் எடுத்து எப்படி அடுக்கிறது அப்படி இப்படின்னு நிறைய தாட் ப்ராசஸ் நிறைய வரும். அண்ட் டிசைனில் ஒரு சின்ன சேஞ்சு வந்தால் கூட திரும்பவும் அதே டாஸ்க்கை வந்து திரும்பவும் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இட் வில் பி ரிப்பீட்டிவ் ஒர்க்கு, நிறைய டைம் எடுக்கும். ஸோ ரொம்ப டீட்டெயில் பண்ணாதீங்க. ஸோ இதோட நீங்கள் வந்து விட்டுடலாம். ஓகே, ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ராயிங் ஸோ இந்தளவுக்கு மாடல் பண்ணுறது போதும். ரைட், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ இன்கேஸ் இது வந்து ஒரு வுட்டன் ஃப்ரேமிங் அப்படின்னா எப்படி பண்ணுவீங்க? ம்
ஆமா. ரெஃபரன்ஸ் லைன் கலர்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணலாம். இதில வந்து பாருங்க, இது செலக்ட் பண்ணீங்கன்னா, இப்போ ரெஃபரன்ஸ் லைன் வந்து நெறைய ரெஃபரன்ஸ் லைன் போடுறேன். அந்த ரெஃபரன்ஸ் லைன் வந்து எனக்கு தேவையான ரெஃபரன்ஸ் லைன் மட்டும் எனக்கு இருக்கணும். மத்த லைன்ஸ் எல்லாமே ஹைட் ஆயிரணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இதுக்கு பேர் வந்து சப் கேட்டகரி அப்படின்னு இருக்கு. ஓகே. ரெஃபரன்ஸ் பிளேன் சப் கேட்டகரி அப்படின்னு இருக்கு. இதில மேனேஜ்ல அடிஷனல் செட்டிங்ஸ்ல அந்த லைன் ஸ்டைல் போனீங்கன்னா, இதில ரெஃபரன்ஸ் லைனுன்னு இருக்கும். How to set subcategory for reference plane. Subcategory. Create a new subcategory. ஓகே. ஓகே. ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட் ஸ்டைல்ல இருக்குது. நான் போய் பார்த்தது வந்து என்னது? அடிஷனல் செட்டிங்ஸ். ஓகே. இந்த டயலாக் பாக்ஸு இங்க இருக்குது. நீங்க டைரக்ட்டாவும் இதில இருந்து கிரியேட் a நியூ சப்கேட்டகரி குடுக்கலாம். இல்லன்னா ஆப்ஜெக்ட் ஸ்டைல்ல போயிட்டு இந்த மாடல்ல அன்னோட்டேஷன் ஆப்ஜெக்ட் இதில வந்து ரெஃபரன்ஸ் பிளேன் அப்படின்னு சர்ச் பண்ணலாம். ரெஃபரன்ஸ் பிளேன். இந்த ரெஃபரன்ஸ் பிளேன். இந்த ரெஃபரன்ஸ் பிளேனுக்கு நியூ சப் கேட்டகரி. ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது என்ன சப் கேட்டகரி குடுக்கலாம்? ஃப்ரேமிங் மாடலிங். ஓகே. ஸோ பீம் வரையறதுக்காக நான் வந்து இந்த ரெஃபரன்ஸ் பிளேன் வரைஞ்சிருக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் காலம் வரையறதுக்காக நான் வந்து வரைஞ்சிருக்கிறேன். வால் வரையறதுக்கு வால் அலைன் பண்றதுக்காக வரைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலம் ரெஃபரன்ஸ். பீம் ரெஃபரன்ஸ். இல்ல ரூஃபிங் ரெஃபரன்ஸ். அப்படின்னு சொல்லிட்டு சப் கேட்டகரி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிட்டு இப்போ பாருங்க. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்? சப் கேட்டகரி பீம் ரெஃபரன்ஸ்னு வச்சுருக்கேன். இதை வந்து என்ன பண்ணுறேன்? ஒரு காலம் ரெஃபரன்ஸ் அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போது எனக்கு வந்து ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சப் கேட்டகரி. எனக்கு ஏதாவது ஒரு சப் கேட்டகரி தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விசிபிலிட்டி கிராஃபிக்ஸ் போய் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் கிரியேட் பண்ணோம். ஓகே. வியூவில் ஆட் போயிட்டு நியூ இதில் ரெஃபரன்ஸ் பிளேன். ரெஃபரன்ஸ் பிளேன். The selector setting requires that filter criteria. Okay. Cancel. 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 Okay. நான் வந்து இதை திரும்ப பண்ணுறேன். விவி ஆர் வியூவில் போயிட்டு விசிபிலிட்டி கிராஃபிக்ஸ் இங்கே போயிட்டு இந்த ஃபில்டர் அதில் ஆட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதில் எனக்கு வந்து புதுசாக ஒரு ரூல் கிரியேட் பண்ணணும். அதனால் எடிட் நியூ நியூ ரூல் கிரியேட் பண்ணுறதுக்காக நியூ கொடுக்குறேன். இதில் நியூ ரூல் அப்படின்னு போடணும். ரெஃபரன்ஸ் காலம் ரெஃபரன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே கொடுத்துட்டு இதில் என்ன கேட்டகரி? ரெஃபரன்ஸ் பிளேன் அப்படின்னு கொடுத்து இந்த ரெஃபரன்ஸ் பிளேனில் வந்து என்னென்ன பேராமீட்டர் இருக்குமோ அதெல்லாம் இதில் காமிக்கும். ஓகே. பட்டு இங்கே பாருங்கள், இதில் ஒர்க் செட் பேராமீட்டர் மட்டும்தான் எனக்கு காமிக்குது. ஸோ ஒர்க் செட் பேராமீட்டர் தவிர நாம் வேறு எந்த பேராமீட்டரையும் நாம் யூஸ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. பட் ஆனால் வந்து இதில் ஒர்க் செட் ஆப்ஷன் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். இது வந்து சென்ட்ரல் ஃபைல் கிடையாது. ஓகே. ஸோ சென்ட்ரல் ஃபைல் இல்லை அப்படின்னா நமக்கு இந்த ரூல் வந்து ஒர்க் ஆகாது.
பட் ஆனால் வந்து இதை செலக்ட் பண்ணும்போது நமக்கு சப் கேட்டகரி வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ரெஃபரன்ஸ் பிளேனுக்கு ஒர்க் செட்டா? ஆமாம். ரிவிட்டில் நான் வந்து ஃபில்டர் ரூல்ஸ் வந்து போனேன். போகும்போது ஃபில்டர் ரூல்ஸில் என்ன ஆப்ஷன் இருக்குது? ஒர்க் செட் பேராமீட்டர் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கொலாபரேட்டில் ஒர்க் செட் எனேபிள் பண்ணணும். ஒர்க் செட் எனேபிள் பண்ணிவிட்டு ரெஃபரன்ஸ் பிளேனுக்கு வந்து புதுசாக ஒரு ஒர்க் செட்டு கிரியேட் பண்ணணும். ஓகே, 2 கிரியேட் பண்ணியிருக்கேன். 2 ஒர்க் செட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே கொடுத்தேன்னா இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஒர்க் செட். கரண்ட் ஒர்க் செட் வந்து இப்படி வச்சுட்டு நான் வந்து வரைஞ்சேன்னா அந்த எலமெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒர்க் செட்டுக்கு அசைன் ஆகிடும். இப்போ எனக்கு என்னென்னா, இந்த எலமெண்ட் வந்து செலக்ட் பண்ணால் எனக்கு ஒர்க் செட் வந்து எனக்கு என்ன ஒர்க் செட்டில் இருக்கணும்? சப் கேட்டகரி காலம்னால காலம் ஒர்க் செட் அப்படின்னு வச்சுக்கணும். ஓகே, இதை செலக்ட் பண்ணிவிட்டு இது பீம் ரெஃபரன்ஸுங்கிறதுனால பீம் ஒர்க் செட்டில் வச்சுக்கிறேன். ஓகே, நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒரு ஆப்ஷன் இந்த ஒர்க் செட்டில் போயிட்டு இந்த காலம் ரெஃபரன்ஸ்னு இருக்கு இல்லையா, அது விசிபிள் வந்து அன்செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த காலம் ரெஃபரன்ஸில் வரைஞ்ச ஒர்க் செட், அந்த ஒர்க் செட்டில் வரைஞ்ச எல்லா எலமெண்ட்டும் ஹைட் ஆயிரும். ஓகே, நீங்கள் ஃபில்டர் ரூல் கூட க்ரியேட் பண்ணணும்னு தேவையில்லை. இந்த ஒர்க் செட்டை வச்சே நீங்கள் வந்து ஹைட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுன்னா, எல்லா எலமெண்ட்டையும் கரெக்டான ஒர்க் செட்டில் வந்து போட்டு வைக்கணும். ஓகே, இப்போது ரெஃபரன்ஸ் புரியுதா? ஒர்க் செட் எதுக்கு க்ரியேட் பண்ணுறோம்? ஒர்க் செட்டை வந்து ஆன் பண்ணிக்கிறது, ஆஃப் பண்ணிக்கிறது. உங்களுக்கு ஒர்க் செட்னா என்னன்னே தெரியாது. ஒர்க் செட் அப்படின்னா என்ன சொல்கிறது, ரிவிட் எலமெண்ட்ஸை ஒரு ஒரு குரூப்பில் வந்து சேர்க்குறேன்னு வச்சுக்கோமே. சரி, ஆட்டோகேடில் லேயர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு லேயரை வந்து ஆக்டிவாக வச்சுட்டு ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா அந்த லேயருக்கு போயிடும். கரெக்ட். ஒரு லைனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு லேயரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கரெக்டு. ஆக்டிவ் ஒர்க் செட்டில் வச்சுருக்கிற, ஆமாம், நீங்கள் வந்து ஆக்டிவ் ஒர்க் செட்டை வந்து வச்சுட்டு இப்போ ஆக்டிவ் ஒர்க் செட்டு என்ன இருக்குது? ரெஃபரன்ஸ் பீம் அப்படின்னு இருக்குது. இங்கே பாருங்கள், ரெஃபரன்ஸ் பீம்னு இருக்குது. இப்போ நான் ஏதாவது ஒன்று வரைஞ்சேன்னா அந்த எலமெண்ட் ஒரு ரெஃபரன்ஸ் பிளேன் வரைகிறேன். இந்த ரெஃபரன்ஸ் பிளேன் வரைஞ்சேன்னா அந்த ரெஃபரன்ஸ் பிளேன் வந்து ஒர்க் செட்டு ரெஃபரன்ஸ் பீமில் போயிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வரைகிறதுனால, டிஃப்ரெண்ட் ஒர்க் செட்டில் வரைகிறதுனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னா, ஸோ இதை ஒர்க் செட் இருக்கு இல்லையா, இந்த ஒர்க் செட்டை இந்த விசிபிள் இன் ஆல் அப்படிங்கிறதுல அன்செக் பண்ணியாச்சுன்னா, இப்போ பாருங்கள், அன்செக் பண்ணுறேன், ஓகே கொடுத்தேன்னா எல்லாமே ஹைட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இருக்கிற எல்லாமே ஹைட் ஆயிடுச்சு. இது வந்து 2D லைன். 2D லைனுக்கு ஒர்க் செட் கிடையாது. ஓகே, இது வந்து வியூ எலிவேஷனில் இருக்குது பாருங்கள், மற்ற எல்லாமே ஹைட் ஆயிடுச்சு. அது வந்து டெலீட் ஆகலை, ஜஸ்ட் ஹைட் ஆயிருக்கு. இதை வந்து ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. செகண்ட், ஒவ்வொரு ஒர்க் செட்டுக்கும் ஒரு ஓனர் வந்து அசைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் ஒர்க்கிங் இன் பர்டிகுலர் ரூம். ஆனால் அந்த ரூமில் நான் ஒர்க் பண்ணுற எலமெண்ட்டை வேறு யாருமே எடிட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன்னா, நான் மாடல் பண்ணுற எல்லாத்தையுமே வேறு யாரும் எடிட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சேன்னா, இங்கே எடிட்டபிள் அப்படிங்கிறதுல எஸ் அப்படின்னு கொடுக்கணும். எஸ் அப்படின்னு கொடுத்தா அதை முதல்ல யார் கிரியேட் பண்ணாங்களோ அவங்க பேரில் ஓனர்ஷிப் இருக்கும். அந்த ஓனர்ஷிப்பை நான் ரிலீஸ் பண்ணாத வரைக்கும்
வேறு யாருமே அந்த எலமெண்ட்டை எடிட் பண்ண முடியாது. ஒருவேளை அப்படி எடிட் பண்ணணும்னு நினச்சா ரிவிட் வந்து ரெக்வஸ்ட் அப்படின்னு கேட்கும். அந்த ரெக்வஸ்ட்டை நம்ம கொடுத்தா அந்த ஒரிஜினல் ஓனருக்கு வந்து ஒரு மெசேஜ் மாதிரி, ஒரு பாப்அப் மாதிரி வரும், மெசேஜ் மாதிரி. அந்த மெசேஜை வந்து அக்செப்ட் கொடுக்கலாம், இல்லைனா ரிஜெக்ட் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து ரிவிட்டில் இருக்குது. ஓகே, ஒரு லேயரை ஓனர்ஷிப் எடுத்துக்கிற ஆப்ஷன் இருக்குது. க்ரியேட் பண்ணாத ஒரு பேர் வந்து ஓனரு, அதை வந்து திரும்ப ரெக்வஸ்ட் பண்ணி எடிட் பண்ணுறவர் வந்து பாரோவர். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வியூக்கும் எனக்கு வந்து ரெஃபரன்ஸ், ஒவ்வொரு வியூக்கும் எனக்கு வந்து ஒர்க் செட்டு தெரியணும், தெரியக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து செட் பண்ணலாம். ஓகே, ஓப்பன்ட் எஸ் நோ, எஸ் நோ அப்படிங்கிறது. இப்போ ஓகே கொடுப்போம். இங்கே பாருங்கள், விசிபிலிட்டி கிராஃபிக்ஸ் விவி, இல்லைன்னா வியூவில் போயிட்டு விசிபிலிட்டி கிராஃபிக்ஸ் போனோன்னா ஒர்க் செட் அப்படிங்கிற ஆப்ஷனில் எனக்கு இந்த பீமு காலமெல்லாம் தெரியணுமா வேண்டாமா. இப்போ பாருங்கள், இந்த காலம் வந்து ஒர்க் செட்டு நிறைய வேரியேஷன் இருக்குது. ஃபில்டர் போவோம், செக் நன், ஸ்ட்ரக்சரல் காலம், ஓகே. இதோட ஒர்க் செட் என்னது, ஒர்க் செட் 1. ஓகே, இப்போ இந்த ஒர்க் செட் 1 வந்து எனக்கு தெரியக்கூடாது அப்படின்னா வியூ விசிபிலிட்டி கிராஃபிக்ஸில் போயிட்டு இந்த ஒர்க் செட்டில் இந்த ஒர்க் செட் 1 இருக்கா, இதை வந்து நான் ஹைட் அப்படின்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. ஓகே கொடுத்தேன்னா அந்த ஒர்க் செட் 1ல் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே ஹைட் ஆயிடுச்சு. ஆனால் இது ஒரு வியூவில் தான் ஹைட் ஆயிருக்கு, இன்னொரு வியூவில் தெரியுது. ஓகே, அதையும் இப்போ வந்து எல்லாத்தையும் ஆன் பண்ணிடலாம். நீங்கள் டைரெக்டாக ஷோன்னு கொடுத்தீங்கன்னா ரூல் இஸ் டு ஷோ. யூஸ் குளோபல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓகே, யூஸ் குளோபல். இப்போ வந்து என்ன பண்ணுறேன், ஷோ அப்படின்னு கொடுக்குறேன், ஷோன்னு இருக்குது. இப்போ விசிபிலிட்டி கிராஃபிக்ஸில் இங்கே ஓப்பன்ட், இதை வந்து நோ அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஒர்க் செட்டு 1 தவிர எல்லாத்துக்கும் நோ அப்படின்னு கொடுக்குறேன். நோன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, எதுவுமே தெரியாது. ஏன்னா பை டிஃபால்ட் அது ஓப்பனாகவே இல்லை. அந்த ஒர்க் செட் ஓப்பனாக இல்லை அப்படின்னா அது வந்து அந்த எலமெண்ட் தெரியாது. ஓகே, அந்த எலமெண்ட்டு ப்ராஜெக்டில் இல்லை. ஓகே, ஸோ எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த எலமெண்ட் வந்து தெரியும். ஸோ இதுதான் ஒர்க் செட்டை பொறுத்த வரைக்கும். எனக்கு வந்து விசிபிளாக இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத சூஸ் பண்ணலாம், அவைலபிளாக இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத சூஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் ஒவ்வொரு வியூக்கும் ஒர்க் செட்டு ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் எவ்ரி ஒர்க் செட்டுக்கு நம்ம வந்து ஒரு கலர் அசைன் பண்ணலாம். எப்படி கலர் அசைன் பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபவுண்டேஷன் எல்லாத்துக்குமே ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு கலர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா இப்போது புதுசாக ஒரு ஒர்க் செட் க்ரியேட் பண்ணுறேன். ஃபவுண்டேஷன் அப்படின்னு க்ரியேட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், ஏதாவது ஒரு வியூக்கு போயிட்டு வியூ விசிபிலிட்டி கிராஃபிக்ஸ், அதில் ஒரு ஃபில்டர் ரூல்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஆட் போயிட்டு நியூ, புதுசாக ஒரு ரூல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் வந்து என்ன எலமெண்ட் அப்படின்னு எடுத்துட்டு ஒர்க் செட், என்ன ஒர்க் செட் ஈக்குவல்ஸ் டு ஒர்க் செட் ஃபவுண்டேஷன். இதில் எல்லா கேட்டகரியும் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஆனால் ஒர்க் செட் ஈக்குவல்ஸ் டு ஃபவுண்டேஷன் இருக்கிறது மட்டும் எனக்கு வேணும். ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த ரூலை வந்து ஃபவுண்டேஷனை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆட் பண்ணிவிட்டு சர்ஃபேஸ் பேட்டர்னில் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கலர் கொடுக்குறீங்க, கலர் கொடுத்தீங்கன்னா அந்த கலர் தெரியும். ஆக்சுவலாக இது வந்து கட் பேட்டர்ன். ஓகே, இப்போ திரும்பவும் விசிபிலிட்டி கிராஃபிக்ஸ் போயிட்டு
ஃபில்டரில் இந்த கட் பேட்டர்னுக்கு கலர் கொடுப்போம். வயர் ஃப்ரேமில் இருக்குது. ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஓகே, இந்த வியூவில் ட்ரை பண்ணுவோம். விசிபிலிட்டி கிராஃபிக்ஸ், ஒர்க் செட், ஃபவுண்டேஷன் எல்லாமே விசிபிளாக இருக்குது. ஆட் ஃபவுண்டேஷன், ஓகே. சர்ஃபேஸ் பேட்டர்ன், ஒரு கலர், ஓகே ஓகே. ஒர்க் செட் இருக்குது, ஆனால் வந்து ஓகே, இது ஃபவுண்டேஷன் ஒர்க் செட்டில் இன்னும் போடல. ஓகே, இது வந்து ஒர்க் செட் 1 அப்படின்னு இருக்குது. இதை சேஞ்ச் பண்ணி ஃபவுண்டேஷன் அப்படின்னு போட்டால் கலர் தெரியும். புரியுதா? ஓகே, ஃபார் காலம் நான் வந்து ஒரு ஃபவுண்டேஷன், ஃபார் காலம் நான் ஒரு ஒர்க் செட் கிரியேட் பண்ணுறேன். நியூ போயிட்டு காலம் அப்படின்னு ஒரு ஒர்க் செட் கிரியேட் பண்ணுறேன். ஓகே கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணணும், இந்த காலம் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஒர்க் செட் வந்து காலம் அப்படின்னு போடணும். இப்போது இந்த எலமெண்ட்டுக்கெல்லாம் ஒர்க் செட் வந்து காலம் ஒர்க் செட். விசிபிலிட்டி கிராஃபிக்ஸ் போயிட்டு விஜின்னு டைப் பண்ணலாம், இல்லைன்னா விசிபிலிட்டி கிராஃபிக்ஸ் போயிட்டு ஒர்க் செட், இது காலம் விசிபிளாக இருக்குது. ஃபில்டருக்கு போயிட்டு ஆட் அ நியூ ரூல். வாட் இஸ் த ரூல்? காலம் நேம் element all element work set equals to column. Okay, so that's a rule. நம்ம அந்த filtered ஆப்ஷனை வந்து இங்கே ஆட் பண்ணணும். ஆட் ஃபில்டர் ரூல் பேஸ்ட் காலம். ஓகே, கலரு என்ன கொடுக்கலாம்? ஒரு ரெட் கலர் கொடுத்துரும். ஓகே பாருங்க, ரெட் கலர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கொடுக்கலாம். கலர் கொடுக்கறதுக்கு டு ப்ளே வித் கலர் நம்ம என்னெல்லாம் பண்ணலான்னா, ஸோ விசிபிலிட்டி கிராஃபிக்ஸில் கேட்டகரி வைஸ் கலர் கொடுக்கலாம். ஒரு எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஓவர் ரைடு எலமெண்ட் பை, பாருங்கள், ரைட் கிளிக் பண்ணி ஓவர் ரைடு கிராஃபிக்ஸ் அண்ட் வியூ பை எலமெண்ட் அப்படின்னு கொடுத்து அதோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணலாம். பார்த்தீங்களா, கலர் சேஞ்ச் பண்ணலாம். இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது விசிபிலிட்டி கிராஃபிக்ஸில், ஃபில்டர். இந்த ஃபில்டரையும் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எலமெண்ட்டோட ஏதாவது ஒரு பேராமீட்டரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு பேராமீட்டர் ஒர்க் செட்டு சென்ட்ரல் ஃபைலில் மட்டும்தான் இருக்கும், லோக்கல் ஃபைலில் இருக்காது. ரைட், ஒர்க் செட் எனேபிள் பண்ணால் அந்த ஃபைல் வந்து சென்ட்ரல் ஃபைலாக மாறிடும். ரைட், ஓகே. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, இது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தா, என்னது முக்கியமான விஷயம்? செட் ஒர்க் பிளேன் கொடுக்க தெரியணும். ஓகே, ஹவு டு செட் அ ஒர்க் பிளேன். ஆர்கிடெக்சரில் போனால் இந்த செட் ஒர்க் பிளேன் அப்படின்னு இருக்கும். இதில் 2 ஆப்ஷன் இருக்குது, செட் ஒர்க் பிளேன் அண்ட் பிக்கப் பிளேன். செட் ஒர்க் பிளேன்னா ரெஃபரன்ஸ் பிளேன் வரைஞ்சி அதுக்கு பேர் கொடுத்து அந்த ரெஃபரன்ஸ் பிளேனோட பேரை வந்து லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணணும். இந்த லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணணும். இன்னொரு ஆப்ஷன் பிக்கப் பிளேன். இது இங்கேயும் பிக் பண்ணலாம், இல்லை அப்படின்னா செட் ஒர்க் பிளேனில் பிக்கப் பிளேன் இதுலேயும் செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு சர்ஃபேஸை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி வரைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி பீம்ஸ் வரையலாம். பீம்ஸ் வரைஞ்சி பர்லின் வரைஞ்சி அதை வந்து மாடலில் ப்ரெசென்ட் பண்ணலாம்.
ஓகே. ஸோ இன்னைக்கு நான் இதோட முடிக்கிறேன். ஓகே. ஸோ இன்னும் நிறைய வரைஞ்சு பாருங்க. அப்போ தான் நிறைய டவுட்ஸ் வரும். ஓகே. ஸோ இன்கேஸ் இதில் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். எனக்கு இந்த காலமை வந்து இந்த பீமில் வந்து அட்டாச் பண்ணணும். அப்போது நான் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பீமுக்கு வந்து என்ன ஆகும்னா, இந்த அட்டாச் டாப்னு கொடுத்து இந்த பீம் வந்து செலக்ட் பண்ணலாம். ஓகே. பட் என்ன ஆகுது, இந்த மாதிரி இருக்குது. ரைட். இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இதுதான் காலம் இல்லையா, இது வந்து பீம் 2 இருக்குது. இப்போது இதுக்கு வந்து கனெக்ஷன் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அது வந்து டிஃப்ரெண்ட். இந்த ஸ்டீலில் போயிட்டு இந்த ஸ்டீல் மாடிஃபையரெல்லாம் யூஸ் பண்ணி இந்த பிளேட்டு வச்சு போல்ட்டு வச்சு நீங்கள் வந்து ஒரு கனெக்ஷன் க்ரியேட் பண்ணலாம். இன்கேஸ் ஒரு ஜெனரிக் அரேஞ்ச்மெண்ட் ட்ராயிங், ஜெனரிக் அரேஞ்ச்மெண்ட் டிசைன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, இப்போ இங்கே காலம் இருக்குது. இந்த காலமோட ஹைட்டை வந்து இதை கிராஸ் பண்ணுற மாதிரி பண்ணுங்க. இப்போ இங்கே கிராஸ் ஆகிடுச்சா, இப்போ இங்கே ரிமைனிங் இருக்கிறத வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடணும். ரைட். கட் பண்ணி எடுத்துட்டா ஒரு நீட்டான ஒரு ப்ரெசன்டேஷன் கிடைக்கும். ட்ராயிங்க்கு ஒரு நீட்டான ப்ரெசன்டேஷன் கிடைக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, பை ஃபேஸ் ஓப்பனிங்கை வந்து செலக்ட் பண்ணி இந்த மாதிரி க்ரீன் கலரில் நமக்கு காமிக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஸ்டீலை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடும். இதில் எப்படி இதை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அடுத்த கேள்வி. பட் இதை ட்ராயிங்கில் வந்து எனக்கு வந்து நீட்டாக இருக்கணும், நான் ஒரு ட்ராயிங் பண்ணுறேன், இது வந்து நீட்டாக தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி பை ஃபேஸ் ஆப்ஷன் வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஈவன் இந்த எட்ஜில் இதில் கூட எனக்கு வந்து இது இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக எனக்கு வேணும் அப்படின்னா பை ஃபேஸ் கொடுத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் திரும்ப டெலீட் பண்ணணும் அப்படின்னா இது இருக்குது பாருங்கள், இதை செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் அப்படின்னு கொடுக்கலாம். திரும்பவும் அதே மாதிரி வந்துடும். ஓகே. ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து இதோட முடிச்சுக்குவோம். இதுக்கு அடுத்தது வந்து இன்னும் 3Dயில் படிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து படிக்க வேண்டியது இந்த மாடல் இன் பிளேஸ் அண்ட் ரிவிட் ஃபேமிலி. ஒரு ரிவிட் ஃபேமிலி வந்து எப்படி கிரியேட் பண்ணுறாங்க, அதில் பேராமீட்டர் எப்படி வச்சுருக்கிறாங்க, ஸோ அதெல்லாம் பார்க்கணும். ஸோ அதில் வந்து ஃபார்ம்ஸ் இன் ரிவிட் ஃபேமிலி இவ்வளோ தான் இருக்குது. 2 4 5 டூல் தான் இருக்குது ரிவிட் ஃபேமிலி பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பேராமீட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம், அது வந்து லோடபிள் ஃபேமிலினா என்ன, மாடல் இன் பிளேஸ் ஃபேமிலினா என்ன அப்படின்னு படிக்கணும். ஸோ ஒன்று ஒன்றா படிப்போம். ஓகே. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் பிக்சர் சென்ட் பண்ணுங்கள். ஓகே. ஓகே தென் பாய்.